செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டுல புதிய தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இளைஞர்களுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. ஏற்றங்களை சிந்தித்து மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களது குறிக்கோள்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆண்டாக அமைய போறது. அஷ்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. இளைஞர்கள் உடற்பயிற்சிக்கும் சத்தான உணவு பழக்க வழக்கங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. வண்டி வாகனங்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும். விவேகத்தோடு செயல்பட வேண்டும். யோ நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோட்டி சமப்பிரபா அவிக்னம் குரமே தேவா சர்வ கார்யேஷு சர்வதா. அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தகுனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுக்யாம் தாதுமர்கசி. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தாவகிம்மத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. உலகத் தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் உங்களது பிரார்த்தனைகள், உங்களது குறிக்கோள்கள், உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு 1/1/2024 அனுக்கிரகபத நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியிலே புத பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுக்கிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பணி நிமித்தமான வேலை சுமைகளை சிந்திப்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சுபமான மங்களகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடினமான பாதையில் பயணித்தாலும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான பாக்கியங்கள் நாடி வரப்போறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நெடுநாளைய குறிக்கோள்கள் வெற்றியை கொடுக்க போறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி திருவினையாக்கும் என்ற சிந்தனை வெற்றியை கொடுக்க போறது. தெளிவான ராசி பலன் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சிந்திப்போம். செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டுல புதிய தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இளைஞர்களுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. ஏற்றங்களை சிந்தித்து மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களது குறிக்கோள்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆண்டாக அமைய போறது. அஷ்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. இளைஞர்கள் உடற்பயிற்சிக்கும் சத்தான உணவு பழக்க வழக்கங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. வண்டி வாகனங்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும். விவேகத்தோடு செயல்பட வேண்டும். கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தனி பிடிவாதத்தை இயல்பாக பெற்றவர்கள். கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் பிடிவாதத்தில் கூட ஒரு சிறப்பு காணப்படும். தனக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள். சில சமயங்களில் சில பக்த கொடிகள் எந்தெந்த நேரத்தில் எதை தேவைப்படுவது,
எந்த தேவையை பூர்த்தி செய்வது என்ற குறிக்கோள்கள் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் கடகராசியை சார்ந்த பக்த கொடிகள் எனக்கு இது தேவை என்ற தீர்மானத்தில் தீர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த தீர்மானங்களே அவர்களது வாழ்க்கைக்கு பலவிதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு சஷ்டம பாக்யாதிபதி மே மாதத்திற்கு பிறகு லாபஸ்தானத்தை நோக்கி சஞ்சரிப்பது என்பது அருமையான அமைப்பை காட்டுகின்றது. கடந்த காலத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்த மந்தகாரகனுடைய தாக்கத்தின் காரணமாக இருந்த பலவிதமான இடர்பாடுகள் நீங்கக்கூடிய சூழ்நிலைகள் குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையினால் உங்களுக்கு கிடைக்க போறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட கவலைகள் கட்டங்களுக்கெல்லாம் தீர்வை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான முன்னேற்ற சிந்தனைகளை உங்களுக்கு வாரி வழங்க போறார். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான கவலைகள் கட்டங்களுக்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை என்பது அபரிமிதமான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். சில சமயங்களில் இந்த குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு, கேது இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களது வாழ்க்கையில் எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அட்டமஸ்தானத்திலே மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். இந்த சமயத்தில் கவலைகள் கட்டங்கள் அப்படிங்கக்கூடிய பலவிதமான கணைகள் உங்களை தாக்க வரும்பொழுது குரு பகவானுடைய அருள் என்ற கேடயமானது தடுத்து நிறுத்தி அந்த சிரமங்களில் இருந்து உங்களை காப்பாற்றும். இந்த ஒரு அருமையான ஒரு சிந்தனைகளை ஆழ் மனதில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம். வாழ்க்கை என்பதே இன்றைய காலகட்டங்களில் பலவிதமான எதிர்நீச்சல், பலவிதமான போராட்டங்களை நாம் கடக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளை உங்களுக்கு உண்டாக்கினாலும் குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை என்பது உங்களை காத்து கொண்டே வரும். இதற்கான காலகட்டங்கள் என்பது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கடகராசி சார்ந்த, கடக லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரும். மாணவ செல்வங்களுடைய தடைப்பட்ட கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுப்பதையும் நீங்கள் சிந்திக்க முடியும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் இருந்தாலும் உங்களது ராசிக்கு சப்தம அட்டம ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. இளைஞர்கள் வண்டி வாகனங்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும். சில சமயங்களில் சாலைகளில் நீங்கள் பயணிக்கும் பொழுது இன்றைய இளைஞர்கள் அதிவேக வண்டிகளை பயன்படுத்துகிறார்கள். அதிவேக வண்டியை அதிவேகமாக பயன்படுத்துகிறார்கள். இன்றைய நமது சூழ்நிலைகளுக்கு, நமது நகரில் இருக்கக்கூடிய சாலை அமைப்புகள், போக்குவரத்து நெரிசல்கள், இவைகளுக்கெல்லாம் பெற்றோர்கள் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஏன் ஹை ஸ்பீடு வெஹிக்கிள் வாங்கி கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்க வேண்டும், குழந்தைகளுக்கு தேவைகளை கவனிக்க வேண்டும். ஆனால் படிக்கக்கூடிய மாணவருக்கு எதற்காக ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ் வாங்கி கொடுக்கிறார்கள்? இந்த இடத்துல பெற்றோர்களை நாம் சிந்திக்க வேண்டுமா, குழந்தைகளை சிந்திக்க வேண்டுமா? இவைகளையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இன்றைய காலகட்டங்களில், அதிலும் மழை காலங்களில் சாலைகளில் பலவிதமான பள்ளங்கள் காணப்படுறது. இந்த சமயத்தில் மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹை ஸ்பீடு வெஹிக்கிளில் செல்லும் பொழுது அவர்கள் அதிவேகமாக அந்த வண்டியை இயக்குகிறார்கள். ஹெல்மெட் போடுவதில்லை. இதில் இந்த காதில் ஒரு ஹெட்ஃபோன், இந்த காதில் ஒரு செல்ஃபோன். இந்த காதில் இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன் பாட்டு கேட்கிறாங்களா, இந்த காதில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறாங்களா? போக்குவரத்தும் பொழுது இன்றைய இளைஞர்களுக்கு நாம் நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. போக்குவரத்து துறை, காவல்துறை பலவிதமான அறிவிப்புகளை அறிவித்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் மிகவும் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது.
இளைஞர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு தன்னம்பிக்கை தேவை. ஆனால் அந்த தன்னம்பிக்கையானது கர்வமாக மாறக்கூடாது. தன்னம்பிக்கைக்கும் கர்வத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. தன்னம்பிக்கை என்பது என்னால் எதையும் செய்ய முடியும், என்னால் சாதிக்க முடியும், நான் சாதித்து காட்டுவேன் என்ற ஒரு சிந்தனை. கர்வம் என்பது என்னால் மட்டுமே செய்ய முடியும் என்ற சிந்தனை. இந்த சமயத்தில் தான் பெரியோர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், நீதி சாஸ்திரம் எதை கூறுகின்றது, தர்ம சாஸ்திரம் எதை கூறுகின்றது, நடைமுறை ரீதியான பெரியோர்கள் வாழ்க்கையில் கூறக்கூடிய கருத்துக்கள் என்ன, இவைகளை எல்லாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இன்றைய இளைஞர்களுக்கு அட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். வண்டி வாகனங்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும், விவேகத்தோடு செயல்பட வேண்டும். ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்ஸை மாணவர்களுக்கு பெற்றோர்கள் வாங்கி தர வேண்டாம் என்ற சிந்தனைகளை சிந்திப்பது. அதே போல பணியாற்றக்கூடிய இடங்களில் கூட இன்றைய காலகட்டங்களில் ஜாப்ல சேர்ந்தோன்னே ரொம்ப ஒரு ஹைஃபை வெஹிக்கிள் தேவை அப்படின்னு வாங்குறான். ஆனால் நமது இருப்பிடத்திற்கு, நம்ம ஊர் இருக்கக்கூடிய சாலை அமைப்பிற்கு, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலுக்கு, நாம் கடக்கக்கூடிய தூரத்திற்கு தகுந்தாற்போல் வண்டிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு பலவிதமான மோட்டார் சம்பந்தப்பட்ட ஆலோசகர்கள் பலவிதமான அறிவுரைகளை கூறுகிறார்கள். ஒரு பெரிய விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. உங்களது வாழ்க்கையில கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றத்திற்கு எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட அறிவான பெரியோர்களை ஆலோசிக்கின்றோம். அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருமணம் பொருத்தம் ரீதியான ஜோதிடர்களை நாம் சிந்திக்கின்றோம். வேலை வாய்ப்பு ரீதியான ஆலோசகர்களை வேலை வாய்ப்பு ரீதியாக நாம் சிந்திக்கின்றோம். பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறுவதற்கு எக்கனாமிக்கல் அட்வைசர்ஸ் இவர்களை நாம் சந்திக்கின்றோம். ஆனால் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எந்த துறையில் முன்னுக்கு வர வேண்டுமானாலும் ஒரு சரியான ஜோதிடர் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார் என்ற சிந்தனைகளை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. ஒரு நல்ல ஜோதிடருக்கு ஒரு குருவாக இருந்து வழிகாட்டுவதற்கான தகுதிகள் காணப்படுகின்றது. உங்களது வாழ்க்கையை நடத்தி வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான யோசனைகளை கொடுக்கக்கூடிய தகுதிகளை நல்ல ஜோதிடர்கள் பெறுகிறார்கள். நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டுமா, சுயதொழில் செய்ய வேண்டுமா என்பதற்கு தொழில் வேலை வாய்ப்பு ரீதியான ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நல்ல ஜோதிடர்களுக்கு காணப்படுகின்றது. சுயதொழில் ரீதியான முதலீடுகளை, உங்களது பொருளாதார ரீதியான நிலைகளை, உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தொழில் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியான விகிதத்தில் வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல ஜோதிடருக்கு நல்ல அறிவாற்றல் காணப்படுகின்றது. அதை போல உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவதற்கு ஒரு நல்ல ஜோதிடர் குருவாக இருந்து வழிகாட்டுகின்றார். ஆகையினால் ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் அத்துணை விதமான வழிகாட்டுதலையும் காட்டக்கூடிய, உங்களது வாழ்க்கையை வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உடையவர். நல்ல ஜோதிடர்களை பார்த்து அவர்களுக்கு நல்ல சன்மானங்களை கொடுத்து, இந்த சமயத்தில் நீங்கள் குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை சிந்திப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். அட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். சந்திர பகவானை ஆசிரியிக்க வேண்டும். திங்கட்கிழமையில் விரதம் இருப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் கோச்சார ரீதியான ஆய்வுகளை பக்தர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். இந்த கோச்சார ரீதியான ஆய்வுகள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுறதுக்கு பயன்பட்டாலும், உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களது ஜனனகால ஜாதக ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக அமையும். ஆகையினால எப்போதும் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை சந்திக்கக்கூடிய சமயத்தில் அவசியம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து
அதன் பிறகு நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதல் ஆகிறத நம்ம சிந்திக்க முடியும். ஆகையினாலே உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன்படி திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். வாழ்க்கையில வெற்றியாளர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நடைமுறை சூக்ஷ்மங்களையும் சிந்திக்கும் பொழுது அவர்களது வெற்றி சதவீதம் கூடுதலாவதற்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை உணர முடியும். ஆகையினால் உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து உங்களது எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து முழுமையான பயனை பெறக்கூடிய அத்துணை பக்த கொடிகளுக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும். உங்களது பிரார்த்தனைகள் யாவும் வெற்றியை பெற வேண்டும். உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் என்று குருநாதருடைய திருவடியை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்து திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுக்கிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.